ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் முறுன்னு முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கான அளவுகள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். கிளாஸ் வச்சு அளவு சொல்கிறேன். நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு மாவுங்க. உளுந்தம்பருப்பை நம்ம பேனில் சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. ஆனால் நல்லா மணம் வரணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா முறுக்கு வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருங்க. அதனால் உளுந்தம்பருப்போட மணம் மட்டும்தான் வரணும். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை திரிச்சிக்கோங்க. திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு அந்த உளுந்தம்பருப்பு மாவை இப்போ ஒரு 1/2 கிளாஸ் கரெக்டாக எடுத்துருக்கேங்க. உள்ள சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொரிக்கடலையும் பவுடராக திரிச்சிட்டு, இதை சலிக்கணும் அவசியம் இல்லை, பவுடராக திரிச்சா மட்டும் போதும். இப்போ இதை ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் பச்சரிசிங்க. நம்ம நனைய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு வாங்கின பச்சரிசி, வறுக்காத மாவு தாங்க. வறுத்த மாவு சேர்த்து நம்ம முறுக்கு செய்யக்கூடாது. இப்போ இதில் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் சேர்க்கணும். 1 கிளாஸ் சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு கிளாஸ். ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பச்சரிசி மாவு, உளுந்த மாவு, பொரிக்கடலை மாவு எல்லாமே சேர்த்துட்டேங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேங்க. பட்டரை நல்லா உருக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டரு நம்ம அதிகமாக சேர்க்க நம்ம செய்கிற முறுக்கு செம்மையாக கிறிஸ்பியாக வருங்க. அடுத்தது அதில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருப்பு எள்ளுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம். இந்த மாதிரி கையால் கசக்கிட்டு சேர்த்தா ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இப்போ கசக்கிட்டேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். முறுக்கு சாப்பிடும் போது இந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லும் ஓமத்தோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. இது ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம முறுக்கு புளியலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்தில் மாவு ஃபில் பண்ணிட்டேன். 3 ஓட்டையில் உள்ள கண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு புளியலுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் உள்ளதை லைட் அப்படி ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு சூப்பராக புழிஞ்சிட்டோமுங்க. இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் போட நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி புழிஞ்சு ஆயிலில் போட்டுக்கலாங்க. இதை புழிஞ்சிட்ருக்க டைம்லேயே நான் பக்கத்தில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக நம்ம முறுக்கு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் இரும்பு கடையில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புழிஞ்செடுத்த முறுக்கு மெதுவாக உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி விடுங்க, உள்ள போய் சேர்ந்துக்கணும். அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். முறுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் நமக்கு சுத்தமாக அடங்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு உள்ள சேர்க்கும்போது எந்த அளவுக்கு பபிள்ஸ் இருந்தது இப்போ பாதியாக அடங்கிச்சு பாருங்கள். இப்போ மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் வெந்து வரதுக்காக இந்த மாதிரி சின்ன இருந்ததுன்னு அதை வச்சு திருப்பி கொடுங்க. உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கவும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இன்னொரு சைடும்
வேகட்டும். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாகவே நீங்கள் பொரிங்க. முறுக்கோட கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. சூப்பராக நமக்கு வெள்ளை வெள்ளைன்னு கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு சூப்பராக வந்துருச்சுங்க. முறுக்கு கலர் சேஞ்சாகவே இல்லை. நான் சொன்ன அளவுகள் மாறாமல் அப்படியே நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன கோழியை வச்சு உள்ள விட்டு இருக்க ஆயிலெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் முறுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளைன்னு கிடச்சிருக்குன்னு. சவுண்டு கேட்குதாங்க எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி சின்ன கோழியில் எக்ஸஸ் ஆயிலெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இருக்கிற எல்லா முறுக்கு மாவையும் நான் போட்டுட்டு உங்களோட காமிக்கிறேன். வெள்ளை வெள்ளைன்னு கிடச்சிருக்காங்க நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. சவுண்டு கேட்குதாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செய்யுங்க. சூப்பராக இருக்குங்க முறுக்கு. அடுப்பை மட்டும் சிம்பிளாக வச்சு நிதானமாகவே பொரிச்சிடுங்க. முறுக்கு வெள்ளை வெள்ளையும் நமக்கு கிடைக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதாங்க. சூப்பராக முறுக்கு சுட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.